Hi students, இந்த வீடியோவில் ஒரு ஃபங்க்ஷனோட Fourier series expansion எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க. Find the Fourier series for the function f of x equal to minus k when x lies between minus pi to 0 and is plus k when x lies between 0 to pi. Hence, deduce the sum of the series 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 plus etc. equal to pi by 4. That is, in the question la f of x ni ஒரு function கொடுத்துட்டு அதோட Fourier series expansion first கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Next அந்த Fourier series expansionல இருந்து இந்த series ஓட value pi by 4 ni proof பண்ணவும் சொல்லிருக்காங்க. And இந்த ப்ராப்ளத்துல f of x க்கு ரெண்டு different function கொடுத்திருக்காங்க. That is, when x varies from minus pi to 0, that is minus pi ல இருந்து 0 வரைக்கும் x ஓட value இருக்கிறப்ப f of x க்கு value minus k. And when x lies between 0 to pi, that is in the interval f of x oda value plus k. So இப்படி ரெண்டு different function f of x க்கு கொடுத்திருக்காங்க. And இங்க lower limit minus pi, upper limit plus pi. The Fourier series expansion f of x in the interval minus pi to plus pi is f of x equal to a0 by 2 plus summation an cos nx plus summation bn sin nx, where n varies from 1 to infinity. So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம Fourier series கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ஃபார்முலாவில் நமக்கு 3 கான்ஸ்டன்ட் இருக்குது, a0, an and bn. ஸோ இந்த 3 வேல்யூவையும் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு Fourier series கிடச்சிரும். அண்ட் இந்த இன்டர்வல் மைனஸ் பை டு ப்ளஸ் பையில் இந்த a0 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா 1 by pi integral f of x dx, where x varies from minus pi to plus pi. Usually limit வந்துட்டு minus pi to plus pi or minus l to plus l or minus a constant to plus the same constant. இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆடா ஈவனானு செக் பண்ணுவோம். பிகாஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா bnக்கு வேல்யூ 0 ஆயிரும். a0 and an மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சப்போஸ் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா a0 and an ரெண்டுமே 0 ஆயிரும். bn மட்டும் தான் நான் ஜீரோ வேல்யூவாக கிடைக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு முதலே தெரிஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆர் ஈவன்னு செக் பண்ணணும்னா கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்தால் தான் நம்ம செக் பண்ண முடியும். பட் இங்கே நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மைனஸ் கே அண்ட் ப்ளஸ் கே. ஸோ இப்படிப்பட்ட ப்ராப்ளத்துக்கு ஆடா ஈவனானி நம்ம செக் பண்ணக்கூடாது. தட் இஸ் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் ஃபங்க்ஷனில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நெய்தர் ஆட் நார் ஈவனாக இருக்கும். ஸோ a0, an, bn எல்லாமே நம்ம அஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுனா a0க்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே நமக்கு ஃபார்முலாவில் லிமிட் மைனஸ் பை டு ப்ளஸ் பை, மைனஸ் பை டு ப்ளஸ் ஃபைவ்ல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. மைனஸ் பை டு 0ல் மைனஸ் கே அண்ட் 0 டு ப்ளஸ் பையில் ப்ளஸ் கே. ஸோ இந்த இன்டெக்ரலை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிடணும். இன்டெக்ரல் மைனஸ் பை டு 0 தென் ப்ளஸ் 0 டு பை. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்படி ரெடியூஸ் ஆயிரும். அண்டு மைனஸ் பை டு 0ல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் கே அண்ட் 0 டு பையில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கே. இப்போ இந்த ரெண்டு இன்டெக்ரல்லையும் கே கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் கேயை அவுட் சைடில் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்டெக்ரலில் கே காமனாக இருக்கும். ஸோ இதை நம்ம காமனாக அவுட் சைடில் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் டேர்ம் இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் டிஎக்ஸ் இருக்கும். But integral of dx க்கு value x. So integral of minus dx க்கு value நமக்கு இங்க minus x நீ கிடைக்கும். And second integrationல இந்த k outside எடுத்ததுக்கு அப்புறம் remaining integral of dx இருக்கும். And integral of dx க்கு value x. And first integrationல limit minus pi to 0. Second integrationல limit 0 to pi. Next நம்ம limit apply பண்ணி நம்ம answer கண்டுபிடிச்சிடலாம். limit apply பண்ணுறதுக்கு first என்ன செய்யணும்னா இங்கே x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 substitute பண்ணணும் முதல்ல. தென் மைனஸ் போட்டுட்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த லோவர் லிமிட் மைனஸ் பையை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இதே போல் இங்கேயும் ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் மைனஸ் போட்டுட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த லோவர் லிமிட் 0வாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே ஒரு மைனஸ் பை அண்ட் இங்கே ஒரு ப்ளஸ் பை இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஏஎன் கால்குலேட் பண்ணலாம். ஏஎன் கண்டுபிடிக்கக்குள்ள ஃபார்முலா 1 by pi integral மைனஸ் பை டு ப்ளஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ். அண்ட் இப்போ நம்ம இதில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணினா ஏஎன்னுக்கு வேல்யூ கிடைக்கும். பட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. மைனஸ் பை டு 0ல் ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் 0 டு ப்ளஸ் பையில் இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இந்த இன்டகிரலையும் மறுபடியும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இன்டகிரல் மைனஸ் பை டு 0 தென் ப்ளஸ் இன்டகிரல் 0 டு பை.
minus pi to 0 f of x க்கு value minus k and இந்த intervalல f of x க்கு value plus k and ரெண்டு integralலையும் நமக்கு k constant so k outside எடுத்துடலாம் ரெண்டு டேர்ம்லையும் k காமனாக இருக்கும் இந்த ரெண்டு இன்டெக்ரல்ல இருந்து k அப்படியே outside எடுத்து இங்கே எழுதிடலாம் ஸோ இந்த k outside எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே ரிமைனிங் டேர்ம் cos nx இருக்கும் and ஒரு மைனஸ் சைனும் இருக்கும் and integral of cos nx க்கு வேல்யூ sin nx divided by n அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம் அதே போல் செகண்ட் இன்டகிரேஷன்லையும் k outside எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு cos nx தான் இருக்கும் ஸோ integral of cos nx க்கு வேல்யூ sin nx divided by n and first integrationல லிமிட் மைனஸ் பை to 0 செகண்டில் 0 to pi நெக்ஸ்ட் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் சிம்பிளி சைன் டேர்ம் தான் இருக்குது அண்ட் லிமிட் வந்துட்டு 0 பை மைனஸ் பைன்னு இருக்குது இப்படி லிமிட்டில் 0 பை 2 பை இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சைன் டேர்ம் கேன்சல் பண்ணி 0 போட்டுடலாம் பிகாஸ் நீங்கள் இதில் அப்பர் லிமிட் ஆர் லோவர் லிமிட் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும் பிகாஸ் சைன் 0 வேல்யூ 0 சைன் பைனா 0 சைன் 2 பை 0 இன் ஜெனரல் சைன் n பை 0 சைன் 2n பை 0 ஸோ ஒரு சைன் ஆஃப் ஒரு இன்டிஜர் இன்ட்டு பைனாலே அது 0 தான் ஸோ இங்கே நமக்கு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப சைன் 0 கிடைக்கும் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப சைன் n பை வரும் எல்லாமே 0 தான் அதே போல் செகண்ட் இன்டகிரேஷன்லையும் அப்பர் அண்ட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நமக்கு 0வாக மாறிடும் ஸோ ஏஎன்னோட ஆன்சரும் 0 தான் நெக்ஸ்ட் பிஎன் கால்குலேட் பண்ண போகிறோம் பிஎன்னோட ஃபார்முலா 1 by pi integral f of x sin nx dx லிமிட் வந்துட்டு லோவர் லிமிட் மைனஸ் பை அப்பர் லிமிட் ப்ளஸ் பை இங்கேயும் அதே போல் தான் f of xக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த இன்டெக்ரலை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ஒன்று வந்துட்டு இன்டெக்ரல் மைனஸ் பை டு 0 அடுத்த இன்டெக்ரல் 0 டு பை அண்ட் மைனஸ் பை டு 0ல f of xக்கு வேல்யூ மைனஸ் கே அண்ட் 0 டு பைல f of xக்கு வேல்யூ ப்ளஸ் கே அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த சைன் ஃபங்க்ஷன் அதை இங்கே எழுதியிருக்கிறோம் நவ் ஜஸ்ட் இன்டகிரேட் அட் இங்கே k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்டகிரேஷனில் k கான்ஸ்டன்ட் இருக்குது அண்ட் காமனாகவும் இருக்குது ஸோ அதை நம்ம அப்படியே அவுட் சைடில் எடுத்துடலாம் ஸோ அவுட் சைடில் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் டேர்ம் வந்துட்டு சைன் nx இருக்கும் அண்ட் இங்கே ஒரு மைனஸும் இருக்கும் அண்ட் இன்டகிரல் ஆஃப் சைன் nxக்கு வேல்யூ மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n ஸோ இங்கே நமக்கு ஒரு அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது அண்ட் இன்டகிரல் சைன் nxக்கு வேல்யூ மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n அண்ட் லிமிட் வந்துட்டு மைனஸ் பை டு 0 இதே போல் செகண்ட் இன்டகிரேஷனில் k அவுட் சைடில் எடுத்ததுக்கப்புறம் இந்த சைன் nx மட்டும் இருக்கும் அண்ட் சைன் nxக்கு இன்டகிரல் வேல்யூ மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n லிமிட் 0 டு பை அண்ட் இங்கே நமக்கு அவுட் சைடில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும் அண்ட் ஆல்சோ ரெண்டு டேர்ம்லேயும் டினாமினேட்டரில் நமக்கு n காமனாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து அப்படி என்னையும் நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம் ஸோ நமக்கு அவுட் சைடில் k டிவைடட் பை n பை இருக்கும் இப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் சிம்பிளி காஸ் nx இருக்கும் அதுக்கு நம்ம அப்பர் அண்ட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் இந்த x இருக்கிற பிளேஸில் அப்பர் லிமிட் 0 போட்டால் நமக்கு காஸ் 0 கிடைக்கும் தென் மைனஸ் போட்டுட்டு நவ் அப்ளை லோவர் லிமிட் இங்கே லோவர் லிமிட் மைனஸ் பை ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் பை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு காஸ் ஆஃப் n இன்ட்டு மைனஸ் பைன்னு கிடைக்கும் தட் இஸ் காஸ் ஆஃப் மைனஸ் n பை இந்த டேர்ம் கிடைக்கும் இதே போல் இந்த செகண்ட் இன்டகிரேஷனில் இங்கே நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது அவுட் சைடில் ஒரு ப்ளஸ் இருக்குது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் ஆயிரும் ஸோ நம்ம அதை அவுட் சைடில் எழுதியிருக்கிறோம் டினாமினேட்டரில் உள்ள என்ன வெளியில் எடுத்துட்டோம் ஸோ இங்கே சிம்பிளி காஸ் nx தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த காஸ் nxக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் காஸ் n இன்ட்டு பைன்னு கிடைக்கும் இந்த டேர்ம் கிடைக்கும் தென் மைனஸ் போட்டுட்டு நவ் ரீப்ளேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் லோவர் லிமிட் 0 ஸோ நமக்கு இங்கே காஸ் 0ன்னு கிடைக்கும் இந்த டேர்ம் கிடைக்கும் அண்ட் காஸ் 0க்கு வேல்யூ ப்ளஸ் 1 காஸ் பைனா மைனஸ் 1 காஸ் 2 பைனா ப்ளஸ் 1 அப்படி ஜெனரலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் n பையை மைனஸ் 1 தி ஹோல் பவர் n எழுதிக்கலாம் n ஈவனாக இருந்தால் இதுக்கு வேல்யூ ப்ளஸ் 1 n ஆடாக இருந்தால் இதோட வேல்யூ மைனஸ் 1 அண்ட் ஆல்சோ காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாக்கு வேல்யூ காஸ் டீட்டா தான் ஸோ இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறிடும் தட் இஸ் காஸ் ஆஃப் மைனஸ் n பையை நம்ம எப்படி எழுதிக்கலாம் காஸ் n பை அப்படி எழுதிக்கலாம் அண்ட் காஸ் n பைக்கு பதிலாக மைனஸ் 1 தி ஹோல் பவர் n நம்ம அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அண்ட் இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறிடும் காஸ் 0க்கு வேல்யூ 1 ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு 1ஆக மாறும் அண்ட் இங்கே ஒரு மைனஸ் டேர்ம் இருக்குது தென் காஸ் மைனஸ் n பை இஸ் ஈக்குவல் டு காஸ் n பை பட் காஸ் n பைக்கு வேல்யூ மைனஸ் 1 தி ஹோல் பவர் n அதே போல் செகண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டேர்ம் காஸ் n பைக்கு வேல்யூ மைனஸ் 1 தி ஹோல் பவர் n தென் மைனஸ் காஸ் 0க்கு வேல்யூ 1 இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த ஒன்றும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற மைனஸ் 1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு இங்கே +1 தான் வரும்
ஸோ 1 + 1 நமக்கு 2 மாறிடும். அண்ட் சிமிலர்லி இங்கே ஒரு மைனஸ் ஆஃப் -1/n இருக்குது. அண்ட் இந்த மைனஸை உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணுறப்ப இங்கேயும் நமக்கு ஒரு மைனஸ் ஆஃப் -1/n இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் -2 டைம்ஸ் -1/n கிடைக்கும். அண்ட் இங்கே ரெண்டு டேர்ம்லேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 அவுட் சைடில் எடுத்துடலாம். ஆல்ரெடி அவுட் சைடில் k/n இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா ஸ்டெப்லையும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்னா 2k/n தி ஹோல் இன்டூ இங்கே 2 அவுட் சைடில் எடுத்ததுக்கப்புறம் இங்கே ரிமைனிங் டேர்ம் 1 இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு மைனஸ் ஆஃப் -1/n இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் bn. இப்போ இந்த a0 an bnக்கு வேல்யூவை அந்த ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பான்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Fourier series expansion என்னன்னா f of x equal to a0/2 plus sigma an cos nx plus sigma bn sin nx. இதில் a0க்கு வேல்யூ நம்ம இங்கே 0 கண்டுபிடிச்சோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 மாறிடும். அண்ட் ஆல்சோ ஏஎனுக்கு வேல்யூவும் 0 கண்டுபிடிச்சோம். ஸோ செகண்ட் டேர்மும் 0 ஆயிரும். தேர்டு டேர்ம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். தட் இஸ் bnோட வேல்யூ நான்-0 வேல்யூ. அதை மட்டும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கு ஃபோரியர் சீரீஸ் கிடச்சிரும். ஸோ ஃபோரியர் சீரீஸ் வந்துட்டு நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இந்த டேர்மில் 2k அண்ட் டினாமினேட்டரில் உள்ள பை இந்த மூணையும் நம்ம அவுட் சைடில் எடுத்துடலாம் அந்த சமேஷன்லேருந்து. பிகாஸ் இந்த சமேஷனில் இங்கே n மட்டும்தான் வேரி ஆகுது. தட் இஸ் ஃபஸ்ட்டு n-க்கு 1 போடுவோம், அடுத்து n இருக்கிற இடத்துல எல்லாம் 2 போடுவோம், அப்புறம் n-க்கு 3 போடுவோம், எக்ஸெட்ரா. ஸோ எல்லா டேர்ம்லேயுமே இந்த 2k/π இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே 2k/π அவுட் சைடில் எடுத்துடலாம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பாண்ட் தி சீரீஸ். தட் இஸ் ஃபஸ்ட்டு n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுனா இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் -1/1. -1 ஆட் நம்பர்னா -1 தான். ஸோ 1 மைனஸ் ஆஃப் -1னா 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டரில் இந்த n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2/1 இன்டு சைன் இந்த n இருக்கிற இடத்துலையும் 1 போட்டால் sin 1x இப்படி கிடைக்கும். அடுத்து n-க்கு 2 போடுவோம். ஸோ n-க்கு 2 போடுறப்ப இந்த பிளேஸில் நமக்கு என்ன வரும்னா 1 மைனஸ் -1/2 வரும். பட் -1/2னா +1. ஸோ நமக்கு 1 மைனஸ் 1 வரும். தட் இஸ் 0. ஸோ n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு டேர்ம் ஃபுல்லாக 0வாக மாறிடும். அடுத்து n-க்கு 3 போடுவோம். ஸோ இந்த பவர் எப்படி மாறிடும்னா -1 தி ஹோல் பவர் 3ஆக மாறும். தட் இஸ் நமக்கு 1 மைனஸ் ஆஃப் -1/3 கிடைக்கும். பட் -1/3க்கு வேல்யூ -1. அண்ட் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறி 2 அப்படின்னு கிடைக்கும் நியூமரேட்டரில். அண்ட் டினாமினேட்டரில் இந்த n இருக்கிற பிளேஸில் 3 போட்டால் நமக்கு 2/3 இன்டு சைன் ஆஃப் இந்த n இருக்கிற பிளேஸ்லையும் 3 போடுவோம். ஸோ sin 3x கிடைக்கும். சிமிலர்லி இதே போல் n-க்கு 4 போடுறப்ப நமக்கு 0 வரும், n-க்கு 5 போடுறப்ப இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த சீரீஸில் எல்லா டேர்ம்லேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 அவுட் சைடில் எடுத்துடலாம். அண்ட் ஆல்ரெடி அவுட் சைடில் 2k/π இருந்தது. ஸோ அது கூட ஒரு 2 கொண்டு ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு 4k/π அவுட் சைடில் வந்துடும். அண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஃபஸ்ட்டு டேர்ம் sin x இருக்கும், செகண்ட் டேர்மில் 1/3 sin 3x இருக்கும், தென் அடுத்த டேர்மில் 1/5 sin 5x இருக்கும், அடுத்த டேர்மில் 1/7 sin 7x இருக்கும், ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்ம டிடக்ஷன் பார்ட்டுக்கு போக போகிறோம். அண்ட் இங்கே டிடக்ஷன் பார்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/7 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு π/4. இந்த சீரீஸை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டிடக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த சீரீஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோரியர் சீரீஸ் அதில் உள்ள சீரீஸையும் கம்பேர் பண்ணணும். இப்போ நமக்கு இதே சீரீஸ் இங்கேயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்மில் இங்கே 1 தான் இருக்குது, செகண்ட் டேர்மில் 1/3 இருக்குது, அடுத்த டேர்மில் 1/5 எக்ஸெட்ரா. இதே சீரீஸ் தான் இங்கேயும் இருக்குது. பட் நம்ம கண்டுபிடிச்ச ஃபோரியர் சீரீஸில் எல்லா டேர்மும் ப்ளஸில் இருக்குது. பட் கொஸ்டினில் ஆல்டர்னேட்டிவ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சீரீஸில் சைன் மட்டும்தான் இருக்குது. டிடக்ஷன் பார்ட்டுக்கு எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் சூஸ் பண்ணணுங்கிற அந்த சிம்பிள் மெத்தட் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நமக்கு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபோரியர் சீரீஸில் சைன் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா நம்ம டிடக்ஷனுக்கு லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பையில் கொடுத்துருந்து அப்படின்னா நம்ம π/2 சூஸ் பண்ணால் போதும். சப்போஸ் லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் இருந்ததுன்னா நம்ம டிடக்ஷனுக்கு L/2 சூஸ் பண்ணணும். பிகாஸ் sin π/2க்கு வேல்யூ +1, sin 3 into π/2னா -1, sin 5 π/2னா +1, sin 7 π/2னா -1, எக்ஸெட்ரா. ஸோ இங்கே நம்ம டிடக்ஷனுக்கு எக்ஸுக்கு பதிலாக π/2 சூஸ் பண்ணுனா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு +1 மாறிடும். இங்கே எக்ஸுக்கு π/2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப sin 3 π/2 வரும். ஸோ நமக்கு இங்கே -1 மாறிடும். அண்ட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் sin 5 π/2 கிடைக்கும். தட் இஸ் +1 மாறிடும்.
ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த சீரீஸ் அப்படியே இங்கேருந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படியே நீங்கள் π/2 சூஸ் பண்ணுறப்ப ரைட் சைடில் எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் நீங்கள் அந்த வேல்யூ π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ f(x) கால்குலேஷனுக்கு வந்து 3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நம்ம சூஸ் பண்ண அந்த பாயிண்ட் வந்துட்டு கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அண்ட் அந்த பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் எண்ட் பாயிண்ட்டாக இருந்தால் 3வது ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண இந்த பாயிண்ட் வந்து கண்டினியூஸ் பாயிண்ட்டா, எண்டு பாயிண்ட்டா, டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். தென் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம டிடக்ஷனுக்கு எக்ஸுக்கு வேல்யூ π/2 சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இந்த சூஸ் பண்ண இந்த பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிற இன்டர்வெலுக்கு உள்ளாடி இருந்ததுன்னா இது கண்டினியூஸ் பாயிண்ட். கொடுத்துருக்கிற இன்டர்வெலுக்கு உள்ளாடியே இல்லை அப்படின்னா அது டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட். அப்புறம் இந்த π/2 வந்துட்டு உள்ளாடி இல்லை பட் ஒரு எண்டில் இருக்குது அப்படின்னா அது எண்டு பாயிண்ட். பட் இங்கே இந்த எக்ஸ் ஈக்குவல் டு π/2 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த செகண்ட் இன்டர்வெலுக்கு உள்ளாடி இருக்குது. இந்த செகண்ட் இன்டர்வெல்ல எக்ஸுக்கு வேல்யூ 0லேருந்து π வரைக்கும் இருக்குது. தட் இஸ் 0க்கும் πக்கும் இடையில தான் π/2 இருக்கும். ஸோ திஸ் π/2 லைஸ் இன்சைட் ஆஃப் தி கிவன் இன்டர்வெல். Therefore, this point π/2 is a continuous point. So, நம்ம டிடக்ஷனுக்கு சூஸ் பண்ண பாயிண்ட் வந்துட்டு கண்டினியூஸ் பாயிண்டாக இருந்தது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா சிம்பிளி f of x. தட் இஸ் நம்ம சூஸ் பண்ணுனா அந்த பாயிண்ட் f of π/2 தான் இங்கே வரும். இந்த f of π/2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா f of xக்கு வேல்யூவில் எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பட் இங்கே f of xக்கு 2 வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டில் என்ன வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணணும்னா இந்த π/2 எந்த இன்டர்வெல்லில் இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே π/2 வந்துட்டு இந்த செகண்ட் இன்டர்வெல்லில் தான் இருக்குது. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை நம்ம எடுத்துக்கிடணும். அண்ட் இந்த செகண்ட் ஃபங்க்ஷனில் ஏதாவது எக்ஸில் இருந்ததுன்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இங்கே கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ f of π/2க்கு வேல்யூ ஈக்குவல் டு சேம் கான்ஸ்டன்ட் k தான் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம x ஈக்குவல் டு π/2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ நமக்கு சிம்பிளி k அப்படி கிடைக்கும். அண்ட் ரைட் சைடில் x இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம π/2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இக்குவேஷன் நம்பர் 2 பிகம்ஸ் லெஃப்ட் சைடு f of π/2, ரைட் சைடு x இருக்கிற இடத்துல எல்லாம் π/2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் f of π/2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் k. அண்ட் ரைட் சைடில் இங்கே ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி sin π/2க்கு பதிலாக +1, sin 3π/2னா -1, sin 5π/2னா +1 எக்ஸெட்ரா அப்படி கிடைக்கும். ஸோ இந்த சீரீஸ் நமக்கு வந்துட்டு 1 - 1/3 + 1/5 - எக்ஸெட்ரான்னு கிடைக்கும். இப்போ இந்த சீரீஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் k அண்ட் ரைட் சைடில் உள்ள k ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 4/πயும் இந்த சீரீஸும் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இப்படி ப்ராடக்டில் இருக்கிற டேர்ம் அடுத்த சைடுக்கு எடுக்கிறப்ப என்னாகும், டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டருக்கு போயிடும். அண்ட் நியூமரேட்டரில் உள்ள அந்த வேல்யூ டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ நமக்கு π/4ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1 - 1/3 + 1/5 - எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு π/4.